பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்காத சிவகாசி மாநகராட்சி மீது பொதுநல வழக்கு தொடுக்க உள்ளதாக பாமக மாநில பொருளாளர் திலகபாமா தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நியூஸ்7 தமிழுக்கு பேட்டியளித்தவர், சிவகாசி மாமன்ற கூட்டத்தில் கவுன்சிலர்கள் மேயரிடம் சொல்லும் பணத்தில் பங்கு கேட்டு சண்டை போடுவதாக கூறினார். ஒவ்வொரு வார்டிலும் சுகாதாரம் குறித்து கேள்வி எழுப்பாமல் இருக்க ஒவ்வொரு கவுன்சிலர்களுக்கும் மாதந்தோறும் 10,000 ரூபாய் மேயர் மூலம் கொடுக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். மக்களுக்கான எந்தவித பணிகளையும் கவுன்சிலர்களும் மேயரும் செய்யப்போவதில்லை என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது என்றும் அவர் கூறினார். கவுன்சிலர்கள் தொகுதிக்காக, தங்களுடைய பகுதிக்காக, தங்களுடைய வார்டுக்காக, அந்த சுகாதாரம் அந்த பகுதி என்ன செய்யணுங்கிறதுக்காக இவ்வளோ மெனக்கெட்டு இருக்காங்களா, இவ்வளோ கலவரம் பண்ணி மேயர்கிட்ட கேட்டு வாங்குறாங்களா அப்படின்னு நம்ம யோசித்தா கிடையவே கிடையாது. அவங்க கேட்டு வாங்குறதெல்லாம் அப்ரூவல் கொடுக்கறதில்ல, பிளான் அப்ரூவல் கொடுக்கறதில்ல, நீங்க வாங்குற காசுல எங்களுக்கும் பங்கு பிரிச்சு கொடுங்கிறதுக்கான நிறுத்தமா நிறுத்தி எங்களுக்கு இந்த எவ்வளவு இந்த பிளான் அப்ரூவல் எல்லாம் நாங்க கொடுக்கறதுக்கான தீர்மானத்தை நிறைவேற்ற விடமாட்டோம் அப்படின்னு அடம் பிடிச்சிருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு இந்த தீர்மானம் இந்த அப்ரூவல் கொடுக்கறது இது சரியா இருக்குது, இவங்களுக்கு இது வரணும், இது வர்றதுனால கெடுதல், அதனால தீர்மானம் நிறுத்துங்கன்னு நாங்க கேட்கல. எங்களுக்கான பங்கு பிரிக்கப்படவில்லை, பங்கு பணம் நேரா மேயர் கையில போய் சேர்ந்துருச்சு, அடுத்தவங்களுக்கு வந்து சேரல. வாங்குறது லஞ்சம், இந்த லஞ்சம் சேரலைன்னு போராட்டம், அதுவும் மாநகராட்சி அதுக்குள்ள போராட்டம் நடத்த முடியுது, தீர்மானத்தை நிறைவேற்ற முடிய கூடாதுன்னு கவுன்சிலரால தர்ணா நடத்தப்பட முடியுதுன்னா நாங்க என்ன மாதிரி நிர்வாகத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம்? இதை கேள்வி கேட்க முடியாத ஊடகங்களும் மேல் அதிகாரிகளும் அமைச்சர்களும் இங்கு இருக்கிறார்களே அப்படிங்கும் போது வெட்கக்கேடாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, மாநகராட்சி இந்த உள்ளாட்சியோட முக்கிய பணியே இதோட சுகாதார மேம்பாடு தான். இந்த சுகாதார மேம்பாட்டுல கூட குப்பையை அள்ளுறவங்க எடுக்கிற கான்ட்ராக்ட், அதுக்கு ஒவ்வொரு கான்ட்ராக்ட்ல அந்த குப்பையை எடுக்கலைன்னு எந்த வார்டுல இருந்து எந்த கவுன்சிலரும் குறை சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொருத்தருக்கும் மாசந்தோறும் 48 கவுன்சிலர்களுக்கும் மொத்தம் மேயரெல்லாம் சேர்த்து 48 பேருக்கும் 10,000 ரூபாய் பணம் மாதந்தோறும் ஒவ்வொரு வருடமும் இவங்க இருக்கிற பீரியட் பூரா கொடுக்கப்படுதுன்னா அவன் வாங்குற பணத்துல கான்ட்ராக்ட் எடுக்கிறதுல எப்படி அவன் இந்த வேலையை செய்து முடிப்பான்?